how to subscribe. Sorry, subscribe. So I hope you're enjoying this. Hello guys, welcome back to my channel, Deepi's Pink Diary. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து எப்படி நான் வந்து பெங்களூர்ல வந்து Hello guys, welcome back to my channel, Deepi's Pink Diary. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Hi guys, welcome back to my channel, Deepi's Pink Diary. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் எப்படி பெங்களூரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், how I managed my life in Bengaluru and what and all challenges I have faced and what and all budget friend, cost effective, everything நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி, நாட் மை ஸ்டோரி, ரியலாக என்னென்ன ஃபேஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, மந்த் எண்ட் ஆனால் எப்படி இருக்கிறது, மந்த் ஸ்டார்டிங் ஆனால் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண மந்த் எண்ட் வந்து தப்பிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து தான் எப்படி ஹவ் வில் சர்வைவ். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த பேச்சுலர்ஸ் கப்புள்ஸ்க்கு, அதே சமயம் இப்போ தான் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, நான் வந்து பேசிக் தமிழ்நாடு, ஸோ அங்கிருந்து கர்நாடகா பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகும்போது என்னென்ன சேலஞ்சஸாக இருந்தது அதெல்லாம் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னொன்று வந்து இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி வி ஆர் ஒர்க்கிங் அட் ஐடி. ஸோ மார்னிங் 9 to 5. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக, பிகாஸ் இடையில நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜர்னி வந்து எப்படின்னா, என்னோட பர்ன் அண்ட் பாட்டப் வந்து கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர் பொண்ணு தான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாடு, சாரி திண்டுக்கல். அங்கே தான் பிறந்தது, எல்லாமே அதுதான். ஸோ அது கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் அந்த பக்கம் போயிட்டு நான் வந்து 2018 வந்து பெங்களூர் வந்தேன். பேச்சுலராக இருக்கும்போது 2000 வந்து எனக்கு டிசிஎஸில் ஜாப் கிடச்சிச்சு. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கோரமங்கலெல்லாம் இருந்தாங்க. என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், நாட் அ காலேஜ் மேட்ஸ். ஆனால் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கடி கோரமங்கலம் தான், நானும் எனக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரமங்கலத்தில் ஜாயின் பண்ணேன். கோரமங்கலால் ஹாஸ்டல் அங்கே தங்கியிருந்தேன். அப்போ வந்து ரெண்டல் வந்து பிஃபோர் கோவிட்லேயே வந்துட்டேன் நான். வந்து ரெண்டல் வந்து 5500 தான். அது 3 ஷேரிங் ரூமு. ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக ஃபேஸ் பண்ணேன். பிகாஸ் எந்த ஒரு எப்படின்னா டிஃபிகல்ட் உங்களுக்கே தெரியுது இல்லையா, நம்ம அவங்க இப்போ எப்படி எல்லாருமே ஈக்குவல் முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ண முடியாது, டிவி சவுண்ட் அதிகமாக வச்சுப்பாங்க, இது எல்லாமே இருந்தது. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் தான். மற்றபடி எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஃப்ரெண்டாக இருக்கும், அவுட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2018-19 டிசம்பர் 22 வந்து நான் ஊருக்கு போனேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லாக்டவுன் போட ஆரம்பித்தோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஹெச்பியில் ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறம் விப்ரோவில் ஜாயின் பண்ண பிறகு தான் நான் வந்து பெங்களூருக்கே வந்தேன். 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி மேரேட் ஆகி. அப்போ என்னென்ன சேலஞ்ச் வந்து ஷிஃப்டிங் பண்ணுறது, அங்கேருந்து ஷிஃப்டிங் எல்லாம் இங்கே வந்தோம். ஷிஃப்டிங் முடிச்சுட்டு இங்கே வரும்போது இங்கே வீடே கிடைக்கல. ஏன்னா நாங்கள் மெயின் வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் தான் விப்ரோ இருந்தது. ஸோ அதனால் வீடும் எதுவும் கிடைக்கல. நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு நோ ப்ரோக்கர் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்து எங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஓஎல்எக்ஸில் தான் இங்கே பார்த்தது. ஓஎல்எக்ஸில் தான் வந்து புரோக்கரோட நேம், நாட் அ புரோக்கர், ஓனரோட நேமே கிடச்சிச்சு. ஓனரோட நம்பர் டீட்டெயில் எல்லாம் கிடச்சி ஒரே நாளில் தான் வந்து பார்த்து வீடு பிடிச்சிருச்சு, செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து அப்போ அந்த டைமில் வந்து 5000 தான் வந்து ரெண்டெல்லாம் இருந்தது. ஸோ அது ரொம்ப அஃபோர்டாக இருந்தாங்காட்டி ஓகே பண்ணிவிட்டு 30,000 அட்வான்ஸ் கொடுத்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்னதான் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கே லோக்கல் பீப்புள் வந்து கன்னடா தான் பேசினாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தது. வேறு என்ன டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சுன்னா, கம்பேர்ட் டு நம்ம ஊரில் இருந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து சார்ஜ் ரொம்ப அதிகம். அதே சமயம் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஃபுட்டு அப்புறம் வந்து காஸ்ட், ட்ராவல் ஆஃப் காஸ்ட் எக்ஸ்பென்சிவ், லிவிங் ஆஃப் காஸ்ட்டு எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதனால ஆனால் இங்கே மோஸ்ட்லி என்னென்னா பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து இருந்தாங்க. அவங்க தமிழ் பேசுகிறாங்க, நம்மளுக்கு கன்னடா தெரியல, ஆனால் அவங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க. பிகாஸ் நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் தமிழன்ஸாக இருந்தாங்க. நான் இருக்கிற தமிழன்ஸ். ஆனால் கர்நாடகாவில் இங்கே பெங்களூரில் வந்து மோஸ்ட்லி தமிழன்ஸு, தெலுங்கு, மலையாளிஸ், துளு அண்ட் கன்னடிகா இந்த மாதிரி நிறைய பேர். ஆனால் மோஸ்ட்லி தமிழ் தெலுங்கு நிறைய பேர் இருந்தாங்க. நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க.
ஸோ அதனால நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிஸ் தெரியல. எவ்ரி ஒன் வில் நோ த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சர்வை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த மண்ணுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் கன்னடா கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ வி கேன் ஸ்பீக் நவ் எவ்ரிவேர். ஸோ கன்னடாலே பேச ஆரம்பித்தோம். ஏன்னா இங்கே நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? நம்ம ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. நம்ம டேலண்ட்டை மதித்து ஸோ கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தோம். அதனால இங்கே வந்து எங்களுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போக 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 இதுதான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே சேலஞ்சிங்காக இருந்தது. லாங்குவேஜ் ப்ராப்ளம். அது 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 ரொம்ப 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 சேலஞ்சிங் நான் சொல்லலை. அது வந்து லிட்டில் பிட் சேலஞ்ச் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம்னா எல்லாமே ஃபிட்டிங் சார்ஜஸ், ஐ மீன் வாஷிங் மிஷின், ஏசி, அப்புறம் சாரி நாட் அன் ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு அண்ட் டிவி, அக்வா எல்லாமே வந்து ஃபிட்டிங் சார்ஜஸ். வரவங்க எல்லாருமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜ் போட்டுக்கிறாங்க. இன்னொன்று வந்து நாங்கள் அப்புறம் தான் தெரிஞ்சது, அர்பன் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சு அதில் செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியான காஸ்ட் கட்டிங் வந்து கம்மியாகும். இல்லைன்னா நீங்கள் தனியாக எங்கேயாச்சும் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிகமான காஸ்ட்டு போட்டுருவாங்க. அதனால் அர்பன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் இங்கே வந்து ஓலா அண்ட் ஊபர் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டி வந்துச்சு. மோட்டார் வெஹிக்கிள், இன்னொன்று வந்து வாட் இஸ் த ரேபிடோ, இது எல்லாமே வந்துச்சு. ஸோ அதுக்கான ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஈஸியாக இருந்துக்கோங்க. எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ கேர்ள்ஸ் ரேபிடோ வேறு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ரேபிடோ கேர்ள்ஸ் சேஃப்டிக்கு இப்போ கேர்ள்ஸ் ரேபிடோ வந்துச்சு ஃபார் அர்ஜென்சி. ஸோ கேர்ள்ஸ், நாட் ஓன்லி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கிற கதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிம்பீங்க. புதுசாக வரவங்களுக்கு வந்து நான் தான் சொல்கிறேன். வேறு என்ன டிஃபிகல்ட்டிஸ் சேலஞ்சு பண்ணோம், முக்கியமாக பட்ஜெட்டில் பயங்கரமாக இடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஏன்னா அங்கேருந்து முக்கால்வாசி கோவிட்ல 1 இயர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு. எல்லாத்துக்குமே மணி தேவைப்பட்டுச்சு. இப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலே வந்து 2 வீலர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்தபோது எங்களுக்கு கார் கிடையாது. போன வருஷம் தான் நாங்கள் வந்து கார் வாங்கினதே. பிகாஸ் அந்த டைமில் ரொம்ப அடிப்பட்டு சேவிங்ஸ் பண்ணுறத ஸ்கீமே விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் போக தான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஒரு கார் வாங்குற அளவுக்கு போனோம். சரி அதுக்கப்புறம் தான் சரி இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு பார்த்தா, இங்கே முக்கால்வாசி இங்கே எலக்ட்ரானிக் சிட்டிலே பப் அண்ட் கோரமங்கலாலே பப், எல்லா பக்கமும் பப்பு. எல்லாருமே ஆசை காமிப்பாங்க. இங்கே இருக்குது, அது இருக்குது, மயங்கிடாதீங்க. தயவு செஞ்சு மயங்கிடாதீங்க. எல்லா பக்கமும் எல்லாமே தான் இருக்கும். பட் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இங்கே என்னோட கொலீக்ஸ் நிறைய பேர் வந்து எல்லா பக்கமும் போவாங்க. பட் நீங்கள் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. எனக்கு அது தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு காஸ்ட் கட் ஆயிரும். அப்போ 2000 3000 அங்கே சாதாரண 2000 3000 ஏன்னா சொல்கிறாங்களே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை செலவாகுதுன்னா, அதனால 2000 3000 செலவு கம்மியாயிரும். ஸோ அந்த வேலையை பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங்கே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதில் எந்த டவுட்டு கிடையாது, அதில் சேலஞ்சும் கிடையாது. ஆனால் வந்து ரைஸ் பேக் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ரைஸ் வந்து இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. நாங்கள் எப்போவுமே அங்கே வேறு பிராண்டு வாங்குவோம், இங்கே அந்த பிராண்டு கிடைக்காது. ஸோ அதனால் அங்கேருந்து வர வைக்க தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேயே ஒரு கடையில் சொல்லி அவங்களே வர வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் வந்து தண்ணியெலாம் எந்த பிரச்சனை இல்லை, காவிரி வாட்டர், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணிக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் அந்த ஷிஃப்ட் அப்புறம் வந்து என்னோடய ஒர்க் லைஃப் ஸ்டைல் எப்படி வந்து பெங்களூரில் வந்த பிறகு என்னோடய ஒர்க் லைஃப் ஸ்டைல் வந்து மார்னிங் ஷிஃப்ட் தான். ஏன்னா நானே ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு நியர்பை லொக்கேஷன் மார்னிங் ஷிஃப்ட் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எப்படின்னா 2 பேர்த்துக்கு சென்டராக இருக்கிற ஒரு ஏரியா தான் பிடிச்சது, அதான் எலக்ட்ரானிக் சிட்டின்னு பிடிச்சது. ஸோ அதனால் மார்னிங் ஷிஃப்ட் தான் எங்களுக்கு எப்போவுமே. ஏன்னா நாங்கள் கம்யூனிகேஷனே பண்ண முடியாது, ஒரு டீ டைம் கூட நாங்கள் உட்காந்து குடிக்க முடியாது, அந்தளவுக்கு நைட் ஷிஃப்ட்டே ஆகாதுன்னு சொல்லி மார்னிங் ஷிஃப்ட் தான் வேணும்ன்ட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். இன்ன வரைக்கும் 9 to 5 தான் 2 பேர்த்துக்கு ஜாப்பு. வேறு அந்தளவுக்குலாம் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்து கல்ச்சர். வேறு கல்ச்சரில் வந்து நான் எந்த டிஃபிகல்ட்டியும் இங்கே ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஒரே கல்ச்சர் தான், அதனால் எதுவும் இல்லை. ஃபுட்டில் தான் கொஞ்சம் மாறும். கல்ச்சர் வைஸ் பெஸ்ட்டு தான், நம்ம தமிழ் மாதிரியே தான் இங்கே. ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சில பாரம்பரியம் சொல்லுவாங்கள்ல, நம்ம தமிழ் கல்ச்சர் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பாரம்பரியமாக நிறைய பேர் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ரிலீஜன்லையும் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் நிறையா இருக்குது. பட் வந்த புதுசுலேயே வந்து நிறைய பேர் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஹோம் ஃபங்க்ஷன் இருக்க வாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு பீப்புள் வந்து ரொம்ப மிங்கிள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஐ லவ் கர்நாடகா பீப்புள். அந்த மாதிரி தான் இருந்தது.
அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன நான் சொல்றேன்னா, பட்ஜெட் அண்ட் காஸ்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ் பெங்களூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் வந்து ஏரியா பொறுத்து மாறும். இங்க வந்து எலக்ட்ரானிக் சிட்டில இங்க இங்க 12,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1 பிஹெச்கே. 2 பிஹெச்கே வந்து 16,000 அது அபோவ் அந்த மாரி தான் இருக்கு. பட் நீங்க வந்து இங்க அபார்ட்மெண்ட் இந்த மாரி செலக்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா 16,000 போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட் விப்ரோ, கான்கோர்ட் அண்ட் பிரஸ்டீஜ் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து 45,000, 25,000 இதெல்லாம் இருக்கு. 25,000, 35,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால அதுக்கு தகுந்த உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா புடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு இங்க. கம்பேர்ட் டூ எனக்கு தமிழ் ஃபுட்டு 2 ஃபுட் பிடிச்சிருக்கு. யாரு பிடிக்கும்னா, அம்மா தான் பிடிக்கும். அப்பன்னா எனக்கு தமிழ் ஃபுட்டு தான் எப்பவுமே எனக்கு ஃபேவரெட்டு. நெக்ஸ்ட் வந்து ட்ராவல். ட்ராவல் வந்து இங்க வந்து ரொம்ப ஹெக்டிக் ட்ராவல் முக்கியமா டிராஃபிக் ஏசியாலயே ரீசன்ட் சர்வே வந்து ஏசியா யோசிங்க இந்தியால கிடையாது. ஏசியாலயே வொர்ஸ்ட் டிராஃபிக்னா பெங்களூர் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும். இங்கிருந்து 15 மினிட்ஸ் போறது கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்ல டிராவல் ஆகும். ஸோ நடந்தே போலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி டிராஃபிக் சம்டைம்ஸ் இப்பல்லாம் நான் டிராஃபிக்லயே உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அந்த மாரி இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இங்க வந்து எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்னா பேட் இருக்கு, குட் இருக்கு. குட்னா இங்க என்டர்டெயின்மெண்ட் டெம்பிளுக்கு நம்ம எப்போ போதே டெம்பிள் மோஸ்ட்லி நாங்க டெம்பிள் தான் ப்ரிஃபர் பண்றது. டெம்பிள் அண்ட் வேற என்ன இந்த மாரி கொஞ்சம் ஹைஃபை 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாரி நெறையா ஐ மீன் அங்க போய் அந்த ஃபுட் டேஸ்ட் பண்றதுக்கே நாங்க போறது. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் நெறையா பப் இருக்கு. பப்புக்கு வந்து மோஸ்ட்லி மாட்டோம். அங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் இந்த மாரிலாம் போவாங்க. போனது கிடையாது. சான்ஸ் கிடைச்சா போவோம். இன்னொன்னு வந்து சேஃப்டி. முக்கியமா சேஃப்டி. இதுல எப்படி நான் சொல்றேன்னா, கேர்ல்ஸ் உங்களுக்கு முக்கியமா நான் சொல்றேன். எல்லா பக்கமும் சேஃப்டி இருக்கு. எல்லா பக்கமும் சேஃப்டி இல்லாம இருக்கு. ஸோ, அதனால நீங்க வந்து மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ப்ரிஃபரா வீட்டுக்கு இல்லன்னா ஹாஸ்டலுக்கு வர பாருங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டம் ரொம்ப வொர்ஸ்ட்டா தான் போயிட்டு இருக்கு. யார நம்பியும் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். இன்க்ளூடிங் யுவர் பாய் ஃப்ரெண்ட், எக்ஸெப்ட் யுவர் டாட் அண்ட் ஹஸ்பண்ட் தவிர யார நம்பி வேண்டாம் அன்டில் கெட் மேரிட். ஸோ பார்த்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்டைம்ல எங்கேயும் வெளிய வேண்டாம். போனாலும் சேஃப் இப்பல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு ஆப் இந்த போலீஸ் ஆப் இந்த மாரி நெறைய ஆப் இருக்கு. பெங்களூர்ல இருக்கவங்க. ஸோ அதெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷனு. ஸோ அந்த பெப்பர் ஸ்ப்ரே ஆப் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் ஆப் இதெல்லாம் வந்து இது வச்சுக்கோங்க. எப்பவுமே கையிலேயே இருக்கட்டும். யாரையும் அந்த அளவுக்கு சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ணிடாதீங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் எப்படின்ட்டு நான் சொல்ல வேண்டியதில்ல. இன்க்ளூடிங் பாய்ஸ் ஆல்சோ யார் எதுக்கும் சேஃப் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ம் ம் நான் எப்படி வந்து இதெல்லாம் பிளான் பண்றேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் எப்படி இத அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, ட்ராவல் வந்து நான் வந்து அந்த அளவுக்கு ட்ராவல் வந்து ஒன்லி இங்கிருந்து வீட்டுக்கு போறதுக்கு தான் கார் எடுப்போம். ஸோ அப்ப அதுக்கே வந்து கிட்டத்தட்ட நான் பெட்ரோல் அலவன்ஸே அதிகமா வந்துரும். அ ஆக்சுவலி இது வந்து கன்ஜூஸ் கிடையாது. தேவையா இருக்கிறத மட்டும் தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒன் அந்த பிளானிங் டெய்லி பிளானிங் இந்த அளவு தான் இருக்கணும். என்ன டெய்லி பிளான் இங்க வந்து நான் ஒரு ஃபுட்டியே கிடையாது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபுட்டி. நான் அப்படியே ஆப்போசிட் டோட்டலா. ஸோ அதனால வந்து ஃபுட் வந்து மோஸ்ட்லி வீட்ல செய்வோம். உடம்பு முடியல இந்த மாரி அப்படின்னா தான் ஹோட்டல் இந்த மாரி வாங்கி சாப்பிடுற மாரி இருக்கும். மோஸ்ட்லி இப்போ கட் பண்ணிட்டோம். வெளிய வாங்கி சாப்பிடுறது எல்லாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மீல் பிளானிங். மீல் என்னென்ன மீல் சமைக்கலாம், இது வந்து ஃபுட் முன்னாடியே வந்து பண்ணி வச்சுருவோம். என்னென்ன வாங்கி வைக்கணும் அதெல்லாம் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் ஹேக்ஸ். என்னென்ன ட்ராவல் ஹேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு லாங் வீக்கெண்ட் வருது. எங்களுக்கு வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்கிருந்து அப்போ எப்படி ஒரு லாங் வீக்கெண்ட் எப்போ பிளான் பண்ணலாம் வந்து ஹாலிடே கேலண்டர் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி லாங் வீக்கெண்ட் போடுவோம். முக்கியமா நாங்க போறது டெம்பிளா இருக்கும். இல்லன்னா வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனா இருக்கும். இல்லன்னா வந்து ஒரு ரெசார்ட்டா இருக்கும். இல்லன்னா வந்து வேற அவ்வளோதான். இல்லன்னா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரா இருக்கும். இல்லன்னா ஒரு சொந்தக்காரங்க வீடா இருக்கும். இதான் மோஸ்ட்லி எங்களுக்கு இருக்கு. ஆனா இங்க வந்து நாங்க ஃபுல் லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து அனுபவிக்கிறதுக்கு இப்ப தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபுல் லைஃப் ஸ்டைல்னா வந்து ஒரு சேவிங்ஸ் நம்மகிட்ட பேக்கப் இருந்தா மட்டும் தான் அத அனுபவிக்கிறதுக்கே மனசு வராது. ஸோ இப்ப தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் லைஃப் ஸ்டைல் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. அத நான் ஹானஸ்ட்டா சொல்லுவேன். அதுக்குன்னு ரொம்ப
அதுக்குன்னு நீங்கள் எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். அவங்கவுங்க விருப்பம். நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து மாடர்னாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன். எங்கள் மம்மியை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக நான் மாடர்னாக தான் சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு அப்புறம் ஆஃபீஸ் ஐடி அங்கே இருக்கிற கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி தான் நான் மாற்றிக்கிட்டேன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ இதான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. இன்னொன்று வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைலுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. என்ன இங்கே பின்னி போடுவோம், இங்கே ஃப்ரீ ஹேர் ஸ்டைல், தட்ஸ் இட், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. மற்றபடி தமிழ் பொண்ணு தான், அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நான் எப்படி பெங்களூரில் வந்து அடாப்ட் ஆனேன். கண்டிப்பாக எமோஷ்னலாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எமோஷ்னல், அம்மா அப்பாலாம் விட்டு வந்த எமோஷனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வர வர இங்கே கொஞ்சம் ஃபேமிலிஸ் இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு தமிழ் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் வந்து நான் கன்னடிக பீப்புள் தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதும் ஒன்லி த லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். இதில் 2 தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான. தமிழ் கல்ச்சர் மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே கல்ச்சர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டோட்டல் டிஃப்ரெண்ட் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லாங்குவேஜ் தான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். மற்றபடி எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் நான் வந்து இதில் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து இப்போ ஒரு டிப்ஸு அப்படி நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோம் அப்படியே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னை கேட்டால் எலக்ட்ரானிசிட்டி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எலக்ட்ரானிக் பெல்லந்தூர் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வீடே பிடிக்க முடியாது. பெல்லந்தூர், காடு பீசனல்லி, மாரத்தள்ளி இந்த மாதிரி போனீங்கன்னா வீடு பிடிக்க முடியாதுன்னு சொல்ல, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸ்டார்டிங்காக வந்து 38,000 தான் வந்துச்சு நாங்கள் போய் சர்ச் பண்ணும்போது. பிகாஸ் என்னோடய ஆஃபீஸ் அங்கே, நான் இங்கே அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்ன ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நோ ப்ரோக்கர், 99 ஏக்கர்ஸ் நல்லாயிருக்கும். 99 ஏக்கர்ஸ் என்னென்ன OLXே நீங்கள் மோஸ்ட்லி கிடச்சிரும் உங்களுக்கு. OLXில் கிடச்சிரும். அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து வேறு என்ன ஆப்ஸு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி வர்றீங்க என்னன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இன்னொன்று வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களுக்கு போகணும்னா மெட்ரோ வந்து சூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட். நீங்கள் ஊபர், ஓலாலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட் எடுத்துருவான். கிட்டத்தட்ட ஒரு இங்கிருந்து நான் கிட்டத்தட்ட பெல்லந்தூர் நான் இங்கேருந்து போகும்போதே எனக்கு வந்து 750 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஒன் ட்ரிப்புக்கு. ஸோ அதனால் ட்ரை டு கோ த்ரூ மெட்ரோ ஆர் டிரான்ஸ்போர்ட். 70 ருபீஸோட முடிஞ்சிடும். டிரான்ஸ்போர்ட் மெட்ரோவில் வந்து 50 ருபீஸ்க்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் 20 ருபி 30 ருபிக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ பெஸ்ட்டு காஸ்ட் எஃபெக்டிவ். அடுத்து வந்து எனக்கு ரொம்ப உங்களுக்கே தெரியும், எப்படி இருந்தாலும் மதர் ஹோம் டவுன் தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும், நம்ம தமிழ்நாடும். ஆனால் வந்து எனக்கு பெங்களூர் வந்து விட்டு போக முடியாது. பிகாஸ் இங்கே லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு அப்படிங்கிறதுக்காக இல்லை, இது எனக்கு செகண்ட் ஹோம் டவுன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு போகும்போது கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ உங்களுக்கு இது வந்து நான் இது என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது உங்களுக்கு தமிழ்நாடும் பெஸ்ட்டு, இதுவும் எனக்கு இந்த ஊரும் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணிப்பேன். நான் வந்து பேலன்ஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு எது பிடிக்கும், 2மே பிடிக்கும், எதுவுமே விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் எனக்கு இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால தான் நான் இது வந்து மெயினாக நான் சொல்லுவேன். இவ்வளோதான் அங்கே பெங்களூரில் வாழ்கிற லைஃபு. வேறு எந்த ஸ்டோரியும் அந்தளவுக்கு இது இல்லை. பார்த்து நான் பத்திரமா இருந்துக்கணும். அதை பி சேஃப், பி ஹாப்பி. இங்கே ஹாப்பியாக லிவ் பண்ணலாம். ஒன்றே ஒன்று, ஆஃபர் கிடைச்ச உடனே ஆஃபர் கிடைக்குது இல்லையா, ஆஃபர் கிடைச்சிட்டு உங்கள் ஃபேமிலிட்ட டிஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லோரும் அக்செப்ட் பண்ணட்டும் அப்படிலாம் வெயிட் பண்ண வேண்டாம். நல்ல ஆஃபர் உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுது அப்படின்னா தயவு செஞ்சு வரலாம். ஸோ அதுதான் நான் மெயினாக சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஏன்னா இதுக்கு மேலே அந்தளவுக்கு ஒரு உதகரமான விஷயம் கிடையாது, அந்தளவுக்கு ஷிஃப்டிங். ஆனால் ஒன்று பணம் அதிகமாக வேணும். எனக்கே இங்கே வந்து கிட்டத்தட்ட மந்த்லியே வந்து கிட்டத்தட்ட 60,000 போயிடுது வீட்டுக்கு மட்டும். வீட்டுக்கு எல்லாமே அலவன்ஸு, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறதோ ஒன்றும் தெரியல. அதனால் கிட்டத்தட்ட இங்கே வாழ்கிற லிவிங் காஸ்ட் எவ்வளோ வேணும், ஒரு சராசரி மனுஷனுமா 50,000 வேணும். 50,000 ஹாஸ்டல் வாழ்கிறவங்களுக்கு 50,000 இல்லை, ஒரு கப்புள்ஸ் இங்கே வந்து இருக்கோன்னா 50,000 மினிமம் 50,000 வேணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ளஸ் தான். கீழே இருக்க முடியும் தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் மினிமம் 50,000 வேணும். ஸோ பிளான் இட் அக்கார்டிங்லி. அண்ட்
So I hope you guys enjoyed this video, and please subscribe my channel, and share to my channel, like, comment, and just describe. Sorry, subscribe. So I hope enjoying this video. So thanks for watching.